கடவுளுடைய உன்னதமான பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாதம் நிறைந்த அருமையான அவர்காலத்துடைய இந்த இடைநாள் தொழுகையுடைய ஆரம்பம் எல்லாம் கடவுள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். கடவுளை நோக்கி நாம் அனைவரும் ஜெபம் ஏற்படுத்துவோம். நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் நல்ல ஆண்டவரே, எல்லா நன்மைகளுக்கும் கிருபைகளுக்கும் ஊற்றும் காரணராக எங்கள் கடவுளே, கிருபையாக தேவரின் எங்கள் வாழ்விலே வந்திருக்கின்ற இந்த தவ காலங்களுக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகின்றோம். தவ காலத்திலேயே இந்த இடைநாள் தொழுகையில் நாங்கள் பங்கேற்கவும் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமை செய்யவும் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வழிபாட்டு வேலையை கடவுள் நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடக்கம் முதல் நிறை மட்டுமாக உடைய ஆளுகை தங்கிட்டோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நாம் அனைவரும் கடவுளுடைய நாமத்தை போற்றும்படியாக பாடல் புத்தகத்திலே 583வது பாடலை பாடுவோம். 583வது பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம்.
54வது பக்கம் இருக்கின்ற மாலை ஆராதனை முறைமையை அனைவரும் நாம் பின்பற்றுவோம். திருமறையை நாம் பின்பற்றுவோம். பைபிள் நாம் அனைவரும் பின்பற்றுவோம். 81வது திருப்பாடலை நாம் அனைவரும் உரையாக வாசிக்கலாம். சங்கீதம் 81. ஒன்பதாவது வசனம் வரை 81வது சங்கீதம் 1 முதல் 9 முடியும். நம்முடைய பலனாகிய கடவுளை எம்பீரமாய் பாடி யாக்கோபின் கடவுளை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்த வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை காலங்களிலும் இக்காலம் வருங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமுமாய் இருக்கிறது. நாம் அறியாத வார்த்தையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினேன். அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. நெருக்கத்தில் நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மெரிபாவின் தண்ணீரிடத்தில் உன்னை சோதித்தறிந்தேன். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு சொல்லிக் கொடுத்தால் மனமாய் இருக்கும். அனைவரும் நாம் இணைந்து படிப்போம். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். திருச்சபை அமர்ந்து இந்த நாடுக்கு தரப்பட்டிருக்கின்ற திருமறை பாடல்களை தொடர்ந்து நாம் வாசிக்க கேட்போம். இன்றைய படையற்பாட்டின் பகுதி ஓசையா தரிசனாகமும் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. ஓசையா 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி இஸ்ரவேலை மீண்டும் தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் நாட்டை வாழச் செய்வார். அந்நியர் அவர்கள் வந்து யாக்கோபின் வம்சத்தாரோடு சேர்ந்து கொள்வார்கள். ஜாதிகள் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்கள் ஊரில் அவர்களை கைவிரிக்க செய்வார்கள். கர்த்தருடைய நாட்டிலே இஸ்ரவேல் வம்சத்தார் அந்நியரை வேலைக்காரிகளாக வைத்துக் கொண்டு தங்களை சிறைக்கின்ற சிறையை தங்கள் ஒருவருக்கு ஆழ்வார்கள். கர்த்தர் உன் துன்பத்தையும் உன் சஞ்சலத்தையும் இந்த கடினமான அடிமைத்தனத்தை நீக்கி உன்னை வாழச் செய்யும் அவர்களுடைய பாவிலோன் ராஜாவிற்கு நீ பாடும் பரிகாச கல்யாணத்தை ஒடுக்கினவன் ஒடுக்கினானே, ஒடுங்கோன் ஒழிந்ததே. துஷ்டரின் 2000 ஆட்சி செய்தவர்களின் கோவையும் கர்த்தர் நிறுத்தப்பட்டார். யுத்தத்தோடு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து தோறும் கொண்டு தடுப்பா
சிங்காசனத்தில் யாரும் அப்படி இந்த நாளுக்கு இந்த வாசிக்கப்பட வேண்டிய இரண்டாம் திருமுறை பாடல் அது நிருப பாடல். அப்போஸ்தலராகிய பவுலடிகளார் கொரிந்து திருச்சபைக்கு எழுதிய கடிதம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் வசனங்கள் 46 முதல் 52 முடிய. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் வசனங்கள் 46 முதல் 52 முடிய. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேதாகம பாடம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் வசனம் 46 முதல் 52 முடிய. ஆகிலும் ஆவிக்குரியது முந்தினதல்ல, ஜென்ம பாசத்துக்குரியது முந்தினது, ஆவிக்குரியது பிந்தினது. முதலாம் மனுஷனை பூமிக்குரிய மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் பரலோகத்திலிருந்து வந்தவர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. பரலோகத்திற்குரியவர் எப்படிப்பட்டவரோ பரலோகத்திற்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனின் சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல பரலோகத்திற்குரியவரின் சாயலையும் அணிந்து கொள்வது நிச்சயம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் கடவுள் ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அழிவானது அழிவின்மையை சுதந்திரிப்பதும் இல்லை. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஒரு நிமிஷத்திலே இமை பொழுதிலே கடைசி எக்காலம் தொனிக்கும் போது நாம் எல்லோரும் மறுரூபம் அடைவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அறிவில்லாதவர்களாய் எழும்பப்படுவார்கள், நாமும் மறுரூபம் அடைவோம் என்பதுவே. இன்றைக்கு வாசிக்கப்பட வேண்டிய நிருப பாடத்தை நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். எழுந்து நாம் நற்செய்தியை வாசிக்க கேட்கலாம். ஆண்டவரே எங்கள் மேல் இரங்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி வாசகம் தூய மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய. மத்திய நற்செய்தி 23வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய. மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை. பின்பு இயேசு ஜனங்களையும் சீசர்களையும் பார்த்து, வேதபாரரும் பரிசேயரும் மோசேயின் ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் உங்களுக்கு சொல்கிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கைகளின்படியே செய்யாதீர்கள். அவர்கள் சொல்கிறார்கள், சொல்லியும் செய்யாதே போகிறார்கள். பாரமான சுமைகளை கட்டி மனுஷன் தொழில் மேல் வைக்கிறார்கள். தாங்களோ ஒரு விரைவினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். தங்கள் கிரிகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தாங்கள் காப்பு நாளாக்களை அகலமாக்கி வஸ்திரத்தை தொங்கல்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளின் முதல் இடங்களையும் ஜபாலயங்களின் முதல் ஆசனங்களையும் சந்தவெளியில் மந்தரங்களையும் மனுஷரால் ரபி என்று அழைக்கப்பட்ட கொள்வதையும் விரும்புகிறார்கள். நீங்களோ ரபி என்று அழைக்கப்பட வேண்டாம், உங்களுக்கு குருவானவர் ஒருவரே. நீங்கள் எல்லோரும் சகோதரர்கள். பூலோகத்தில் ஒருவனையும் உங்கள் பிதா என்று அழைக்க வேண்டாம், பரலோகத்தில் இருந்து இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதா. நீங்கள் போதகர் என்றும் அழைக்கப்பட வேண்டாம், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகர். உங்களிடத்தில் பெரியவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருப்பான். தன்னை உயர்த்தவுடன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்தவுடனோ உயர்த்தப்படுவான் என்பதை. இன்றைய நற்செய்தி நாம் அனைவரும் படிக்க கேட்டோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரங்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கடவுளது வாழ்த்தரும் இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்கலாம். அதற்கு மறுபடியாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அனைவரும் இணைந்த நிலையில் அப்போஸ்தல விசுவாச பிரமாணப்படியாக பயபக்தியோடு நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் உலகத்தை படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரேபேறான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவியினால் முதிர்காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். கர்த்தருக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரை நடிக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். அமருங்கள்.
நாம் மறுபடியுமாக இணைந்த நிலையில் கரத்தில் இருக்கின்ற சிறிய படப்புத்தகம் அந்த அர்ப்பணை கீதங்களிலே பாடல் எண் 145 நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். அருளுரை ஆயத்தமாக 145வது அர்ப்பணை கீதத்தை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். நெஞ்சமே குருசனில் அக்லோப்பார் கரகால்கள் ஆடி ஏறி திருவேணி நையுதை என்கிற பாடலை நாம் அனைவரும் இணைந்து நாம் பாடுவோம்.
பாடுகளின் தாசன் இறைவன் இயேசு கிறிஸ்துவினால் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் இரக்கமும் அன்பும் சமாதானமும் நிறைவாக கிடைத்தாகட்டும். ஆமென். கிறிஸ்து இயேசுவில் அன்பானவர்களே, இந்த தவக்காலத்தினுடைய இந்த இடைநாள் தொழுகையிலே நம்முடைய சிந்தனைக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற சிந்தனை பாடம் தூய மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரையிலான திருவசனங்களில் இருக்கிறது. நாம் அதனை வாசிக்க கேட்ட வண்ணமாகவே குறிப்பாக இந்த இடத்திலே முழுவதுமாகவே நாம் ஒரு விஷயங்கள் நாம் வாசிக்க நாம் கேட்போம். பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீடர்களை நோக்கி, வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயுடைய ஆசனத்திலே உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்களினுடைய செய்கைகளின் படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோளின் மேல் சுமத்துகிறார்கள். தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொட மாட்டார்கள். தங்கள் கிரிகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜபாலயங்களிலே முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வழிகளிலே வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதை விரும்புகிறார்கள். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார். நீங்கள் எல்லோரும் சகோதரராக இருக்கிறீர்கள். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார். நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்கிறார். உங்களில் பெரியவனாக இருக்க விரும்புகிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவனோ உயர்த்தப்படுவான். கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த இறை ஆசிரியர் மிகுந்த இந்த தவ காலத்துடைய ஒரு சந்தை இடைநாள் தொழுகைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த அருமையான தொழுகை வேளையை கடவுள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்திருக்கின்றேன். இந்த வேளையில் உம்முடைய வார்த்தையின் வழி எங்களோடு நீர் இடைபடும், நீர் பேசும் நாட்கள் கேட்கின்றோம். இயேசுவின் இனிய திருப்பெயர்களை வேண்டுகிறோம். வேண்டுதல் கேளும் நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டவரே, அன்பானவர்களே, ஆன்மீகத்தினுடைய போர்வையிலே மனிதருடைய சுய நலன்களை சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முயற்சிப்பது எவ்வளவு மோசமானது என்பதை விளக்குகின்ற ஒரு திருமறையாக இந்த பகுதி இருக்கிறது. ஆன்மீகத்தினுடைய போர்வையிலே, ஆன்மீகம், சமயம், மதம் என்று சொல்லக்கூடிய ஆன்மீகத்துடைய போர்வையிலே மனிதர்கள் தன்னுடைய சுய நலன்களை சுய தேவைகளை பூர்த்தி செய்ய முயற்சிக்கின்ற ஒரு நிலைப்பாடு என்பது எவ்வளவு மோசமானது, அது தேவையற்றது என்பதை விளக்குகின்ற ஒரு திருமறை பகுதியாக இது இருக்கிறது. பரிசேயர்கள், தலைமை குருக்கள் என்று சொல்லப்படுகிற பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், இவர்களெல்லாம் அந்த நாட்களிலே சமூகத்திலே அவர்கள் உயர்ந்தவர்களாக கருதப்பட்டார்கள். குறிப்பாக மோசேயுடைய ஆசனத்திலே அமர்ந்து கொண்டு அங்கே பார்க்கிறோம். 2ஆம் வசனத்திலே வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயுடைய ஆசனத்தை உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே வருகிற நிலைப்பாட்டை பார்க்கிறோம். அப்படி என்றால் அவருடைய வாழ்க்கை குறித்து நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது கூட சொல்லப்படுகிறது, நீங்கள் அவர்கள் சொல்லுகிற நிலைகளில் இருக்கிற பொழுது நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவற்றையும் கைக்கொண்டு செய்யுங்கள். உங்களுக்கு சொல்லுகிறதை கைக்கொள்ளுங்கள், ஆனால் அவர்கள் செய்கையின்படி நீங்கள் செய்யாதிருங்கள்.
என்று உங்களுக்கு சொல்ல. ஏன்னு சொன்னால் அவர்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். அதாவது இந்த பரிசேயர்கள், இந்த வேதவாதங்கள், ஆசாரியர்கள், இவர்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று சொன்னால், அவருடைய உபதேசத்தின்படி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் செய்யுங்கள், ஆனால் அவருடைய செய்கையின் அடிப்படை நீங்கள் செய்யாதிருங்கள். முன்னாடி நம்ம என்ன சொல்லுவாங்க, போதகனை பாராதே போதகத்தை கேள். நிறைய சபைகள்ல சொல்லுங்க, போதகத்தை கேள், போதகனை பாராதே. போதகனை பார்க்க வேண்டாம், அவருடைய வாய்ந்து வர போதகத்தை மட்டும் கேட்டோமா அந்த செய்தோம் போதும் என்று சொல்லி ஒரு வார்த்தை. அதே போலதான் இங்கே இருக்கிறது. அவர்கள் சொல்லுவதை நீங்கள் என்ன செய்யுங்கள், கடைபிடியுங்கள், ஆனால் அவர்கள் செய்வதை நீங்கள் செய்யாதீர்கள். ஏன்னா அவர் சொல்லியும் என்ன செய்ய மாட்டாங்க, செய்யாதிருக்கிறார்கள். அப்போ பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், வேத வல்லுநர்கள், வேத அறிஞர்கள் இவர்களெல்லாம் சொல்லுவார்கள், ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு சொல்லுகிற பேசுவது என்பது, சொல்லுவது என்பது எளிது, அதை கடைபிடிப்பது என்பது கடினம். இவர்கள் சொல்லி மற்றவர்கள் மீது சுமை சுமத்தினார்கள். அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷனுடைய தோளிலே சுமத்துகிறார்கள். உபதேச அடிப்படையிலே பல உபதேசம் கொண்டு வந்து நீங்க இதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், பயங்கரமான சுமப்பதற்கு அரிய சுமக்க முடியாத பாரமான சுமைகளை அவர்கள் மீது ஏற்றி சுமத்த, ஆனால் அவர்கள் தங்களுடைய விரலினாலே அவைகளை தொட மாட்டார்கள். அப்படி இல்லாத பாரமான சுமைகள் எல்லாம் ஏற்றி அவர்கள் எல்லாரையும் கடைபிடிக்க அதை செய்ய சொல்லி அவர்களுக்கு உபதேசத்தை கொடுத்து பாரமான சுமை ஏற்றுதான் அவங்க சொல்லுகிற பாரமான வார்த்தைகள் அதில் அவங்க விரல் நுனியை கொண்டு செய்ய மாட்டார்களாம், அவர்கள் அதை தொடப்பட மாட்டார்களாம். அப்படிப்பட்ட ஒரு நிலை. மற்றவர்கள் கடைபிடிக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அவங்க எந்த நியாய பிரமாணத்தையும் கடைபிடிக்காம வெளியில மட்டும் வார்த்தையை சொல்லிக் கொண்டு அவர்கள் உள்ளான வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்க அனுபவம். வெளியில வந்தா நீளமான அங்கிகளை தரித்துக் கொண்டு அங்கே சொல்ற பிரகாரமாக அவர்கள் எப்படிப்பட்டிருந்தார்கள், கிரிகளை எடுக்கப்பட்டது சொன்னால் மனுஷன் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்களுடைய அதாவது காப்பு நாடாக்களை அகலமாக்கி அவற்றை பெரிதுபடுத்துகிறார்கள். வஸ்திரங்களை பொங்குகளை பெரிதாக்குகிறார்கள். நீளமான வஸ்திரங்களை போட்டு அப்படி நடந்து போகும்போது அப்படி நிறைய உரசிட்டு போகிற அனுபவம். அப்ப தங்கள் பரிசுத்தமாக என்பதை வெளிப்பிரகாரமாக காட்டப்பட்ட அனுபவம் இருக்கு. அவளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்பிரகாரமான அலங்காரம் இருக்கிற உள்ளான நிலையிலே எந்த விதமான மாற்றங்களுடைய வாழ்க்கையில இல்லை என்று சொல்லி ஆண்டவர் நடித்து விடுகிற பிரகாரத்தால் இங்கே பார்க்கிறோம். சுமப்பதற்கு அறிய பாரமான சுமைகளே மற்றவர்களே, ஆனா அவங்க விரலை நுனினாலே கூட எடுத்து அதை தொட விட மாட்டார்கள். இன்றைக்கும் ஒருவேளை சமூக கலாச்சாரத்துடைய பின்னணியில் நாம் இன்றைக்கும் பார்க்கின்ற பொழுதும் அன்பானவர்களே, பல நிலைகளிலே அன்றைக்கு இந்துத்துவா என்று சொல்லக்கூடிய நிலையில் அதனுடைய முக்கியமான நிலையில் இருக்கிற பிராமணர்கள் இல்லையா, அவங்க தானே. ஆனா அவங்க இந்துவிசத்துக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கிறாங்க. இந்துவிசம் இந்திய நாடு என்று சொல்லி. ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தின் பேரை சண்டைக்குள் யார், எந்த பிராமணராக சென்று சமூகத்தோட சண்டை போடுறாங்களா, யாராவது போடுறாங்களா? சண்டை போடுறது யாரு? கடைநிலை மக்கள். பல விதமான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அதை கடைபிடிக்க அவங்க எதுவும் செய்ய மாட்டார்கள். இன்றைக்கு நம்ம பார்த்தா எந்த ஒரு உயர்ந்த பிராமணர்களும் இன்றைக்கு அம்மன் கோவில் கோயில் போய் கசாப்பு கடை கட்டி அல்லது அழகை குத்திட்டு கடினப்பட்டு யாராவது பார்த்து பார்க்கறதா நீங்க பாருங்க. இந்து சமயம் எல்லாம் ரொம்ப பேசுற அவதான் அது சொல்லி இருக்கிற பொழுது அவங்க அதை கடைபிடிக்கிறார்களா என்று பார்த்தால் அது அரிதான கருத்து. விரல்னால பேச மாட்டாங்க, விட மாட்டார்கள். ஏன் அப்படி பேசுகிறதோ சமூகத்துல? ஏன் அவ்வளவு ஏற்பாடுகள்? ஏன் ஒரு கிராமம் அழகு கொடுத்து போலாமே, சட்டையெல்லாம் போனா அப்படி ஒரு மூலமாய் போல. ஆனா அப்படி செய்ய மாட்டார்கள். அவர் தங்களுக்கு இருக்கிற கடவுள்கள் எல்லாமே ஒரு டீசன்ட் காட். அவங்களுக்கு கடவுள் பாருங்க, டீசெண்டா இருப்பாங்க. அப்படிதானே? ஒரு வீடு அந்த சிலைகள்லாம் பார்த்தா ரொம்ப டீசெண்டா அழகா பார்ப்பதற்கு கண்கள் எல்லாம் அழகா இருக்கும். ஆனா அது வீடு இருக்கிற அனைத்து சமூக மக்களுடைய கடவுளை பார்த்தேன்னு பார்த்தா அவங்க ரொம்ப கருப்பாட்டு எண்ணெய்லாம் மேல ஊற்றி குங்குமம் ஒரு அடிச்சு பார்ப்பதற்கே கோலமா இருக்கும்போது அப்ப இதெல்லாம் பார்க்கிற பொழுது, அதாவது ஒரு ஆன்மீகத்துடைய பெயரை வைத்து
தங்களுடைய பதவிகளுக்கும் அங்கீகாரங்களுக்கும் உயர்வுக்கும் அதை பயன்படுத்திக் கொண்டு மற்றவருடைய நிலைப்படி எந்த கருத்தும் எந்த விதமான கவலையும் இல்லாத இருக்கிற சமூகம். இப்படிப்பட்ட இன்றைக்கு இருக்கிற இந்த சமூகத்தை போலதான் அன்றைக்கும் யூத சமூகத்தில் இருந்த நிலைப்பாடு. ஆன்மீகத்தின் போர்வையிலே மற்றவர்கள் அதை செய்யணும், ஆனால் அவங்க ஒன்றுமே செய்ய மாட்டார்கள். ஏழையோடு பந்தயம் பண்ண மாட்டார்கள், எந்த கடவுளுடைய வார்த்தைகளை கடைபிடிக்க மாட்டார்கள். ஆனால் மற்றவர்களை விமர்சிக்கின்ற ஒரு விமர்சன உள்ளத்தோடு வாழ்ந்து கொண்டு அந்த அவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்வார், மாயக்காரர்கள். நீங்கள் மாயக்காரர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, எனவே ஆன்மீகத்துடைய நிலைப்பாடுகள், ஆன்மீகம் என்று சொல்கிற அந்த ஆன்மீகத்தை வைத்து பதவிகளையும் பொறுப்புகளையும் அதன் சுயநலங்களையும் தேடுகின்ற ஒரு சமூகம் இன்றைக்கு இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அன்பானவர்களே, அதற்கு ஒரு சாட்டையாக, அதற்கு ஒரு எதிரொலியாக ஆண்டவர் இங்கே வார்த்தைகளை கொண்டு பேசுகின்றார். விருந்துகளில் எப்படி முதன்மையான இடத்துல இருக்க விரும்புவாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், முதல்ல அவங்களுக்கு தான் முதல் இடம். அதாவது சொல்லுவாங்க, சில இடத்துல சொல்லுவாங்க, அது வேடிக்கை சொல்ற காரியம், நம்ம அதை விமர்சிக்கிறது சொல்லியிருக்கேன். ஆனா இன்னைக்கு இந்த சமூகம் அதைத்தான் இருக்கிறது. ஒரு திருமண வீட்டுல நான் தான் எப்படி இருக்கணும், நான் தான் ஒரு பிரைட் ரூம், நான் தான் ஒரு மனம் முகரா இருக்கணும் இல்லையா? அல்லது அதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்ல விரும்பல, அந்த இடத்துல நான் தான் அப்படி என்று சொல்லுவாங்க. சில இடத்துல சொல்லுவோம், அப்போ ஒரு கல்யாணம் நான் தான் மனமலனா இருக்கணும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் ஒரு கூட்டங்களிலே நாம் முதன்மையான இடத்துல விருதுல உட்கார்ந்து ஜெப ஆலயங்களெல்லாம் மேன்மையான முறையில் ஆசிரியர் உட்கார்ந்து இருக்க வருகிறார்கள். அது மட்டும் இல்ல, அவளை பார்த்து ரவி ரவி என்று சொல்லி அழைக்க அவங்க விரும்பினார்களா? போதகரை அவங்களை ரொம்ப வந்தனம் மரியாதை அப்படி அந்த மரியாதை அவங்க விரும்பி இருக்கிறார்கள். எங்கள் ரவி ரவி என்று சொல்லி அழைக்க விரும்பினார்கள் என்று சொல்லி. ஆனா பாட சொல்ல அவர்களை ரவி என்று நீங்கள் அழைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அப்போ இவர்கள் ஒரு உண்மையான ரவி, உண்மையான போதகன் என்ன செய்வான்? அந்த போதகத்தின் அடிப்படையில கொஞ்சமாவது வாழ வேண்டும் இல்லையா? இன்னைக்கு போதகத்தை கேட்டால் போது போதகனை பாராதே, அதுதான் ஒரு காலம் இருந்தது. அடைய மிஸ்ரி காலத்தில் அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்க, அவங்க டெடிக்கேட்டட் இருந்தது, அதுல எந்த மாற்றம் கிடையாது. இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு மக்கள் போதனுடைய வாழ்வை பார்க்கிறார்கள். உண்மையிலே கொஞ்சமாக தாழ்மை போதிக்கின்ற பொழுது தாழ்மையுடைய தன்மைகள் அவர்கள் இருக்கதா என்று சொல்லி மக்கள் பார்க்கின்ற பொழுது ஆண்டை பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் அவருடைய அடிச்சுவட்டு வார்த்தைகளை கற்பித்ததன் அடிப்படையிலே நாமும் கூட செய்து கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அது சொல்லுகிறார், உங்களிலே உண்மையை இருக்க விரும்புகிறவர் பெரியவனாயிருக்கும், அவர் கடையனாயிருக்க வேண்டும், எல்லோருக்கும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்வதை கூட பார்க்கின்றோம். ஆனால் அன்பானவர்களை, என்றைக்கும் இருக்கின்ற சமூக வாழ்வை நாம் சற்று நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற வேளையிலே ஆன்மீக சார்ந்திருக்கின்ற அரசியல் கட்சிகளும் கூட அதைத்தான் செய்கிறது. அது ஆன்மீகம் என்கின்ற போர்வையிலே அங்கீகாரங்களையும் தனி மனித மதிப்பீடுகளையும் தங்களுக்கான புகழ்ச்சிகளையும் விரும்புகின்ற நிலைப்பாடோடு கூட நாம் தேசம் காணப்படுவதை கூட பார்க்கிறோம். இந்திய சமூகத்திலே பார்க்கிற பொழுது, இந்திய நாட்டிலே பார்க்கிற பொழுது இன்றைக்கு இருக்கிற கட்சிகளை கூட நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு பார்த்தா பிஜேபி கட்சி நிலைப்பாடு தெரியும். அந்த பிஜேபியுடைய கட்சிகளோட நிலைகளெல்லாம் பார்க்கிற பொழுது என்ன, எதற்காக அவங்க சமயத்தினுடைய பூசல்களை மேல பூசுறாங்க? சமய பூசல் எப்படி ஒரு கோல்டு பூசுவது போல, ஸ்வீட் பூசுவது போல, எதற்காக அந்த ஒரு சாயத்தை கொடுக்கிறார்கள்? ஏன் சமய சாயத்தை கொண்டு அரசியல் கட்சிகளை புகுத்த வேண்டும் என்று சொன்னால், அதை கழுவிய தங்களுக்காக, தங்களுடைய நலன்களுக்காக, தங்களை மையப்படுத்திக் கொள்ளும்படி சுயநலன்களுக்காகவே அந்த மத சாயத்தை பூசி அரசியல் நடத்துவதை கூட பார்க்கிறோம். அப்படின்னால் இன்றைக்கு இந்த பிஜேபி கட்சிகளை பார்க்கணும் கூட பாருங்க. இந்திய தேசம் தமிழ் மக்கள், தமிழன். ஆனா அந்த தமிழர்களே என்ன செய்யணும்னா, தமிழுக்கு எதிராக செயல்படுகிற அனுபவங்கள் நம் முன்னோடி கொள்கையை இருக்கலாம். இன்றைக்கு இருக்கிற சமூக சிந்தனை நாம் பார்க்கிற பொழுது என்னமாக அந்த பிஜேபியுடைய கட்சி ஒட்டுமொத்தமாக ஒரு சமயத்தை சார்ந்த ஒரு கட்சியாக இன்றைக்கு இருக்கிற பொழுது நாம் அதை இன்றைக்கு விமர்சிக்கிறோம், கண்டிக்கிறோம். உண்மையில் நம்முடைய பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவருடைய செயல் நம்ம பார்க்கிற பொழுது நம்ம தமிழ் மக்கள் எத்தனை அப்படி பேசுறாங்க. இவங்க யார் நல்ல தமிழ் பேசுறாங்க, ஆனா அவங்களே இதுக்காக ஒரு அரசியல் சமய சார்ந்தது அதிலே குளிர்காய்ந்து தங்களுக்கு நல்ல பேசுகிற தங்களுக்கு பணம். அப்போ நம்ம மோடி அவங்க நிறைய பணங்களை வாங்கி கொண்டு அப்படி தங்கள் அந்தஸ்து பணத்துக்காக என்ன செய்கிறார்கள்? உண்மையை கூட விலை பேசுகிறார்கள். உண்மை விலை பேசி அந்த பணங்களை பெற்று அதில் ஏதாவது வெளியிட்டு பேசுகிறது.
இப்போ எவ்வளவு வருது, சில கண்டனங்களை பார்க்கப்படுறது எவ்வளவு கண்டனங்களை செய்கிறார்கள் பணத்திற்கு என்று சொல்லி. அதாவது இப்படிப்பட்ட ஆன்மீக சாரிக்கு அடிப்படை தங்கள் சுயங்களை காத்துக்கொள்ளும்படியாக இருக்கிற சமூகத்தை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். ஆனால் அன்பானவர்களை, உண்மையான ஆன்மீக சமயம் என்று சொல்லப்படுவது கண்களை புரிந்துபடுத்த, தங்களுடைய சுய நலன்களுக்காக இராதபடிக்கு, தங்களுடைய ஒரு வசதி வாய்ப்புகளுக்கு என்று சொல்லி இராதபடிக்கு, மக்களுடைய பணிகளை முன்வைத்து செய்கின்ற சமூகமாக, மக்கள் தன்னுடைய சுயநல வெறுத்து பெருமன் நாடுகின்ற சமூகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய ஒரு தலைவாகிய அவருடைய நோக்கம், அவருடைய உபதேசங்களும் கூட அப்படித்தான் காணப்பட்டு வந்தது. உங்களை முதன்மையாக இருக்கவர் அவங்க கடைதான் இருக்க வேண்டும், எல்லாரும் பணிவிடை செய்ய வேண்டும். அப்போ இவருடைய வார்த்தைகளும் இவர்கள் வீசுகின்ற சொற்களும் உறுதிமொழிகளும் தங்களை வெளிப்படுத்துவதற்காக, தங்களுடைய வசதிக்காக அவர்கள் வாழ்கிற அனுபவமாக இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ சமூகம் நாமும் கூட அப்படி இருக்கக்கூடாது என்ற சிந்தனை கடவுள் நமக்கு தரக்கூடியவராக இருக்கின்றார். எனவே ஆன்மீகம் என்று சொல்கின்ற பொழுதும் உலகத்தில் இருக்கிற பணிகள் என்று சொல்லி இரண்டுக்கும் நல்ல ஒற்றுமை உண்டு. நம்ம எல்லாம் சொல்லுவோம் மினிஸ்ட்ரி என்கிற வார்த்தை. என்னது மினிஸ்ட்ரி? கடவுளுடைய ஊழியம் சொல்லுவார்கள். ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், இயேசு ஊழியங்கள். ஜீசஸ் வெட்டிங்ஸ் மினிஸ்ட்ரிஸ், ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரிஸ். அதுல வர வார்த்தை மினிஸ்ட்ரி. இப்போ நமக்கு உலக பிரகாரமா இருக்கிற அரசியல் நிறுவனங்களின் தலைவர்கள் அவங்க மினிஸ்டர்னு சொல்றோம். மினிஸ்ட்ரி இப்போ பாத்தீங்கன்னா ஹெல்த் மினிஸ்ட்ரி, அதாவது MOH இதெல்லாம் பார்த்தோம். மினிஸ்ட்ரி ஆஃப் கவர்மெண்ட், அதாவது ஹெல்த் சார்ந்திருக்கிற, ஆரோக்கியம் சார்ந்திருக்கிற MOH, மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் ஆர்கனைசேஷன். அப்போ இது ஹெல்த் சார்ந்திருக்கிற அது ஒரு துறை சார்ந்திருக்கிற ஒரு அமைச்சர் ஊழியர்கள். அப்ப இந்த ஊழியர்களும் அதுக்கு முதல்வர் போன்ற பல பதவிகள், இந்த பணிகள் எல்லாம் செய்கிறவர்களுக்கு முதன்மையான இடம், அந்த ஒரு பெயர் இருக்கிறது. அதற்கு அடிப்படையில் மினிஸ்ட்ரி, ஊழியர், பணிவிடை. உங்களின் முதன்மை இருக்க விரும்புகிற அவர் எல்லோரும் கடையனா இருந்து அவர் பணிவிடை செய்ய வேண்டும், ஊழியர் செய்யணும். இன்னைக்கு ஒரு சிஎம் எதற்கு முதன்மை இருக்கிறார்? என் மக்களுக்கு பணி செய்யும். அதுதான் உண்மை. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கலெக்டர் இருக்கிற நோக்கம் என்ன? பணி செய்ய, மக்கள் பணி செய்ய. இப்போ ஒரு பஞ்சாயத்து ஒரு பிரசிடென்ட் எடுத்து பண்ணி அந்த பஞ்சாயத்து உட்பட்டு இருக்கிற மக்களுக்கு பணி செய்ய. ஆனா என்ன, அவங்க நம்ம அந்த இடத்துல அவங்க பெரியவங்க. இது அது முதன்மை. இப்ப இந்திய தேசத்துல குடியரசுத் தலைவர் முதல் சிட்டிசன், ஃபர்ஸ்ட் குடிமை மனிதன் யாரு? நமக்கு குடியரசுத் தலைவர். அப்ப இந்த உன்னதமான பொறுப்புகளை நம்ம நோக்கம் என்ன? பணிவிடை செய்வதற்காக. இன்னைக்கு நம்முடைய கவர்னர் எப்படி இருக்கிறது? கவர்னர் தன்னுடைய பதவிக்காக, தன்னுடைய விருப்பத்திற்காக, தன்னுடைய சுயலாபத்திற்காக தான் இன்றைக்கு நம்முடைய ஆளுநர் ரம்யா செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மக்கள் நலனுக்கு அவருக்கு இல்லை, ஒட்டுமொத்த மக்களுக்கு எதிராக செயல்படுகிற ஒரு செயலியாக தன்னை செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற முதன்மை எதற்காக? உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற முன்னுரிமைகள் எதற்காக? உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அந்த அந்தஸ்துகள் தானங்கள் எதற்காக? தங்கள் ஸ்தானத்தை காத்துக் கொள்வதற்காகவும் தங்களை திருப்திப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல, மக்கள் பணி செய்வதற்கு. எனக்கு மக்களுக்கு செய்கிற பணி அது மகேசனில் செய்கிற பணி, அது ஒரு கடவுள் மக்கள் செய்கிற பணி, கடவுள் செய்கிற பணி. இந்த சிறிய கடவுள் செய்தாயிற்று எஸ் சொல்லல இல்லையா? அப்போ இந்த பணிகளும் இந்த முதன்மையான பொறுப்புகளும் அது இரண்டு இணைந்த முதல் பொறுப்புகள் என்பது பணி செய்வதற்கே. அண்ணா சொல்லுவார், என் பணி கடமை செய்து கிடப்பதை, என் பணி என கடமை செய்வதை என்னுடைய செய்து கிடப்பதை என்று சொல்லுவார். அப்போ ஒவ்வொருவரும் ஆண்டைய பிள்ளைகளாக இருக்கிற ஒரு சமயத்திலே வாழ்கிறோம், ஒரு சமூக பின்னணியத்திலே சமயத்தை சார்ந்து நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளவே நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு நம்முடைய சமயம், நாம் வாழும் திருச்சபை, இது திருச்சபை நம்முடைய கிறிஸ்தவர்களாக நாம் புரிந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த கிறிஸ்தவத்தை நாம் சார்ந்திருக்கிற ஒரு வாழ்வு சபை இறைமக்களாக இருக்கிற மனிதனுடைய சுயநலனுக்காக, சுயத்திற்காக அல்லது பிறருடைய வாழ்வுக்காக, பிறருடைய நன்மைக்காக, திருச்சபை வாழ்வுக்கு வளர்ச்சிக்காக அதை சார்ந்திருக்கின்ற நிலைகளுக்காக வாழும். அதாவது ஒரு கல்வியாளர், ஒரு அறிஞர், ஒரு இலக்கிய விமர்சகர் M.P. பால் என்று சொல்லக்கூடிய அவர் ஒரு மனிதர் சொல்லுகிற பொழுது, என்னுடைய சுய நலனுக்காக பிறரை பலியாக்குகிறதா? அப்படி நான் பலியாக்கக்கூடாது. பிறர்
வாழ்வுக்காக என்னை பலியிட வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அவர் சொல்லுற பொழுது, அவர் பாவியை ரட்சிக்கவே உலகத்திலே வந்தார், மனுஷமா பாட அனுபவிக்கவே வந்தார். இல்ல பாட உமக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற வேளையிலே இந்த பாட துன்பத்தை தான் அவர் ஏற்றுக்கொண்டார். தன் மீது ஏற்றுக்கொண்டவராய் அவர் காணப்பட்டு வந்தார். எனக்கு அன்பானவர்களே, அதே போலதான் இன்னொரு மனிதர், ஆஸ்திரிய அமெரிக்க மேனேஜ்மெண்ட் கவுன்சிலராய் காணப்பட்ட ஒரு மனிதர், அதாவது ஆஸ்திரிய அமெரிக்க மேலாண்மையுடைய ஒரு ஆலோசகராய் காணப்பட்டு வந்த பீட்டர் எஃப் ட்ரக்கர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆஸ்திரிய அமெரிக்க மேலாண்மை ஆலோசகர், ஒரு கல்வியாளர், ஒரு சிறந்த எழுத்தாளர், அதாவது நவீன நிர்வாக திறனுடைய தத்துவத்தை உலகத்திற்கு கொடுத்தவர். நடைமுறை அடித்தளங்களுக்கு, அவர் இப்பொழுது இருக்கிற அடித்தளங்களுக்கு அன்றைக்கு அவர் வாழ்ந்த காலம் 1909 காலங்கள், மரணித்த காலங்கள் 2000 காலகட்டங்களுடைய ஆரம்பத்திலே. அப்படிப்பட்ட ஒரு மனிதர், அவர் ஒரு தீவிரமான ஒழுக்க மேலாண்மையினுடைய சாம்பியன் கூட அழைக்கப்படுகிறார். அதாவது ஒரு ஒழுக்கமங்கள், அது மட்டும் நல்ல நவீன நிர்வாக நிலைகள், அதாவது இந்த பொறுப்புகள், கடமைகள், இதெல்லாம் சார்ந்து எப்படி விளங்க வேண்டும் என்கிற நிலை, ஒரு நிறுவனம் அது சார்ந்திருக்கிற அமைப்புகள் எப்படி அதை நன்கு அறிந்து அதை விமர்சிக்கிற நிலையிலே அவர் சொல்லுகிற பொழுது சொல்லுவார், தலைமைத்துவம் என்பது லீடர்ஷிப், தலைமைத்துவம் என்பது பிறரை உனக்காக வேலை செய்வதற்காக வைப்பதல்ல. ஒரு லீடர்ஷிப் என்பது, ஒரு தலைமைத்துவம் என்பது உனக்காக பிறர் வேலை செய்வதற்கு வைப்பது அல்ல. மற்றவர்களின் கண்ணோட்டத்திலே இருந்து மற்றவருடைய அடுத்தவருடைய வாழ்வினுடைய தரத்தை உயர்த்துவதற்காக செயல்படுகின்ற ஒரு செயல்முறைமைகள் என்று அவர் சொல்றார். தலைமை லீடர்ஷிப் என்பது அது லீடருக்காக மற்றவர்கள் பணி செய்வதற்காக அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அல்ல, அது அல்ல. மாறாக அடுத்தவருடைய மற்றவருடைய கண்ணோட்டங்களில் இருந்து பிறருடைய வாழ்க்கை தரங்களை உயர்த்துவதற்காக, தூங்கி எழுப்புவதற்காக செயல்படுகின்ற ஒரு செயல்புதான் ஒரு சிறப்பான ஒரு தலைமைத்துவம் என்று சொல்லுவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவே வந்தார். ஊழியம் கொள்ளும் வேலை வாங்குவதற்காக, மற்ற வேலை வாங்குவதற்காக, தங்களுடைய பொறுப்பை வைத்து மற்ற வேலை செய்ய வேண்டும், அதற்கு அவரே வேலை செய்வதற்காக, அவரே சிறந்ததை கொண்டு அவரை எல்லா பணிகளை செய்யும்படியாக. அப்படி என்றால் உண்மை தலைமைத்துவம் என்பது பிறர் எனக்காக வேலை செய்வதற்காக நிலைப்படல, மற்றவர்களுக்காக வேலை செய்வதற்காக அவரை ஊழியம் கொள்வது, ஊழியம் செய்வதற்கு சொல்லி பார்க்கின்றோம். இந்த ஒரு அழைப்பில் என்றைக்கும் பல ஊழியர்களுடைய நாம் அறிந்திருக்கிற பொழுதும் கூட, என்றைக்கும் ஊழியர்கள் பல திருச்சபையில் இருந்து கொண்டிருக்கிற பொழுதும் கூட, உலக பிரகாரமான கண்ணோட்டங்கள் இருக்கிற மினிஸ்ட்ரிஸை நாம் பார்க்கின்ற வேளையில் கூட தங்களுக்காக வாழாதவர்களை பிறருக்காக வாழ்ந்தவர்கள், தனக்காக வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்தை விட்டு போகிற பொழுது அவரை பற்றி யாருமே பேசுவதில்லை. ஆனால் உலகத்திற்காக வாழ்ந்தவர்கள், சமூகத்திற்காக வாழ்ந்தவர்கள், திருச்சபைக்காக வாழ்ந்தவர்கள் அவர்கள் மரணித்தும் பேசப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் உண்மையான வரலாறு கூட உண்மையான ஹிஸ்டரி அதுதான். டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் ஒரு முறை இரவெல்லாம் உங்களுடைய அறையிலே விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி நாட்களிலே காந்தி பார்த்து கேட்டார். அப்பொழுது அந்த இரவு வேளையிலே சொன்ன ஒரு பதில், உம்முடைய மக்கள் இந்த இரவிலே நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், நல்ல உறங்கி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் என்னுடைய மக்களோ இரவு அவர்கள் தூக்கமில்லை. எனவே நான் என்னுடைய அறையிலே என்னுடைய விளக்கு இருந்து கொண்டே என்று சொல்லி சொன்னார். ஏழையவர்கள், தாழ்த்தப்பட்ட சமூகம், அவர்கள் விடுதலை பெறும்படியாக, வாழ்வு பெறும்படியாக, அவர்கள் சொஸ்தமாக நித்திரை செய்யும்படியாக அன்றைய நாட்களிலே டாக்டர் B.R. அம்பேத்கருடைய இரவு நேரங்களிலே விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. பல அவர் படிப்பிட்டார். தீண்டாமை செயல், ஏழைகளுடைய நலன்கள் எல்லாம் பல நிலைகளில் அதை எழுதி அவர்கள் சிறந்த ஒரு இந்தியாவுடைய ஒரு சட்டத்தை எழுதுகிற அளவுக்கு அவர் உயர்ந்தார். இன்னைக்கு அந்த புண்ணியத்தை எத்தனையோ சமூகத்தில் இருக்கிறவர்கள், பின்னணிக்கிற சமூகத்தில் வாழ்ந்தவர்கள் இன்றைக்கும் வாழ்வு பிரச்சனைங்கிற அனுபவத்தை ஒரு முறை சிஎம் ஆக
தஞ்சாவூரிலே அவருடைய ஒரு தொண்டர் அந்த காங்கிரஸ் கட்சிக்காக அதிகமாக உழைக்கிறார், அதிகமாக கொண்டாடுகிறார். எப்பொழுது அன்றைக்கு இருந்த நிலையில் கூட தொண்டராய் காணப்பட்ட அந்த காங்கிரஸ் தொண்டர் காமராஜர் வந்து என்னுடைய மக்களுக்கு திருமணம் நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று சொல்லி அழைக்கிறார். அந்த வேளையிலே அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட நிலையில் கூட உடனடியாக அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார், நான் வர முடியாது என்று சொல்கிறார். ரொம்ப கவலையோடு இத்தனை வருஷம் காங்கிரஸ் நான் பணி செய்தேன் என்று சொல்றார். அவர் ரொம்ப வேதனையோடு அதை விட்டு போயிட்டார். இருக்கிறது திருமணம் நடைபெறுகிற வேளையிலே திருமண நாள் அன்று காலையிலே அந்த இடத்துல ஸ்பாட்ல வந்து சிஎம் நிற்கிறார், அவர் நிற்கிறார். அவருக்கு பயங்கர சந்தோஷம், ஏன்னா சந்தோஷமா ரிசீவ் பண்ணி எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறார்கள். இந்த இடத்துல அப்போ அன்னைக்கு வரமாட்டே சொன்னீங்களே, எப்படி வந்தீங்க? அப்ப சொன்னாரு, நான் இன்னைக்கு ஒரு சினிமா இருக்கிறேன், உன் வீட்டு திருமணத்திற்கு நான் வர்றது எவ்வளவு ஆயத்தப்படுத்திருப்பாங்க, எவ்வளவு ஆயத்தம் செய்ய எவ்வளவு செலவழி செய்திருக்க வேண்டிய வரும். நீங்க ஒரு ஏழை தொண்டர், நான் வரணும் அவ்வளவு கூட பிரச்சனையான நடக்காமல் தான் அவருக்கு தேவைப்படுறோம். உன்னுடைய நிலை எனக்கு நல்லா தெரியும். நீ ஏன் அவ்வளவு கஷ்டப்படணும்? ஏன் அவனை கஷ்டப்படணும்? உனக்கு அதுவே பெரிய பெருசு வர, அதுக்கு உனக்கு பெரிய ஒரு டென்ஷன் ஆயிரும். எனவே நான் சொல்லலாம் எவ்வளவு உள்ளான் இன்னைக்கு இருக்கிற தலைமை பாருங்க, வரணும்னா அவ்வளோ நீங்க அவ்வளவு பயங்கரமான இது பயங்கர வரவேற்பு தான், அவ்வளவு இது ஆடம்பரங்க எழுதி பாருங்க. அப்படி வந்து சாதாரண வருஷத்தோட வந்து அதுதான் உண்மையான தலைமைத்துவத்துடைய வெளிப்பாடு. இது பல நிலைகளிலே பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய வாழ்வு, அவருடைய சொத்துக்களை எல்லாம் ஏழைவர்களுக்கு கொடுக்கிற அனுபவம், தங்களுக்காய் வாழ்ந்தவர்கள் இவர்களால் இன்னைக்கு பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? தங்களுக்காக வாழவில்லை, சுயநலத்தோடு வாழவில்லை, வாழவில்லை. அர்ப்பணம் அர்ப்பணம். ஒரு முறை கேரளாவிற்கு முத்துராமலிங்கர் சென்றிருக்கின்ற பொழுது உரையாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு அவர் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார். ஒரு மலையாள ஒரு பெண்மணி அவர் அழகிலே மயங்கி விடுகிறார். அது மீசை அவருக்கு தோற்றத்தில் அழகை கொடுத்த விதமாக அந்த பெண் அந்த அன்பை அவர் அந்த அழகை மயங்கி அதை வந்து சொல்லுகிறார். அன்றைக்கு அவர் மீசை வைத்திருந்தார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருக்க அன்னைக்கு எடுத்தான், எதுக்காக? மக்களுக்காக அர்ப்பணித்த அர்ப்பணம். இதுதான் ஒரு வாழ்க்கை நிலைப்பாடு. கக்கன் போன்றவர்கள் எல்லாம் எவ்வளவு சமூகத்தில் எவ்வளவு எந்த அளவிற்கு எவ்வளவு தங்களை கொடுத்திருக்கிறார்கள். எனவே இவ்வளவு பெரிய தலைவர்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். முதன்மையான அவர்கள் எப்படி பணி செய்கிறார்கள்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாதிரியினுடைய அடிச்சுவட்டிலே தான் அவர்கள் வாழ்ந்தாகவே நாம் பிறர் வாழ்வுக்காக தங்களை குறுக்கிக் கொண்டவர்கள், தன்னுடைய நிலைகளை அர்ப்பணித்தவர்கள், தங்களுக்கான உயர்வுகளை அவர் டிஸ்ட்ராய் பண்ணுவதற்கு ஒரு அழித்தவர்கள், பிறர் வாழ்வுக்காக ஒரு மெழுகுதிரியை போல தங்களை முறுக்கி பிறர் ஒளி கொடுத்தவர்கள் இவர்கள் எல்லாரும். சொபிஸ்டிகேஷன், அதாவது எல்லா விதமான அந்தஸ்துகளை, எல்லா விதமான சுகமான வாழ்வு, லக்ஸரிஸ் லைஃப் எல்லாம் விட்டவர்கள். உண்மையான முதன்மை, உண்மையான தலைமைத்துவம் வாழ்வை அர்ப்பணிக்கிற சூழ்நிலை தவறுகளிலே தமிழ்நாட்களிலே இன்றைக்கு ஆண்டவர் நல்ல தலைமைத்துவம் இல்லாதவர்களுக்கு எடுத்துக்காட்டாக பரிசெய்களை, அன்றைக்கு இருந்த வேதநூல் அறிஞர்களை, தலைமை குழுக்களை ஆண்டவர் சாடுகிறதை கூட பார்க்கிறோம். இன்றைக்கு மாந்திகம் என்கிற போர்வையிலே வாழும் எந்த சமூகமாய் காணப்பட்டாலும், இன்றைக்கு காணப்படுகிற கிறிஸ்தவ சமூகமாய் இருக்கிற பொழுது நம்முடைய திருச்சபையாக இருக்கலாம், திருச்சபை வாழ்வாக வழிபாடாக இருக்கலாம். இதெல்லாம் நம்முடைய பதவிக்காகவும் நம்முடைய உயர்வுக்காகவும் நம்மை பிறர் அட்ரஸ் பண்ண வேண்டும் என்பதற்காகவும் நம்மளே முகவரியாக போயிருந்தா என்று சொல்லி ஏற்படுவதற்கான ஒரு படலங்கள், அதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதற்கான ஒரு இடம் என்பது, தடம் என்பது ஆலயம் அல்ல. ஆலயம் என்பது நம் அனைவரும் கடவுளை ஆராதிக்கும்படியாக நமக்கு தரப்பட்ட தலைமை பொறுப்புகள் பணிவிடை செய்வதற்காக எத்தனை தோல்வி வந்தாலும் பணங்கள் இழக்கலாம். தலைமை இருக்கிற பொழுது, முதன்மையில் இருக்கிற பொழுது நம்ம சொந்த பணத்தை போட்டு சபையை நடத்துகிற நிலைகளுக்கும் கொஞ்சம் சேலரிகளுக்கு நம்ம அதை ஒதுக்கி சபையை போஸ்ட் பண்ணுவதற்காக, மக்களுக்கு டீ வாங்கி கொடுப்பதற்காக, மக்களுக்கு பிஸ்கட்டாய் பொழுது வந்து வர்றவங்க தங்கள் பணத்தை எடுத்து இறக்கி வைத்து அதை ஊழியருக்கு கொடுப்பதற்காக, பணிவிடை செய்வதற்காக. அப்போ நம்முடைய வாழ்வும் வழிபாடும் பேச்சுக்களை கொண்டு கொண்டிருக்கும்படியாக இந்த எனக்காக மற்றவர்கள்
மற்றவர்கள் வேலை செய்வதற்காக மற்றவர்களுக்காக நாம் வேலை செய்வதற்காக இருக்கின்ற ஒரு அர்ப்பண சிந்தையோடு நாம் காணப்படுகின்ற ஒரு காலமாக தவக்காலங்கள் வேண்டும். ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு விருப்பத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த நம்முடைய அலட்சங்கள், நம்முடைய பிரயாணங்கள், நம்முடைய போக்குவரத்து செலவுகள், நம்முடைய பெட்ரோல் செலவுகள் அனைத்தும் கடவுள் நாமத்துக்கு மகிமையாகும். ஒவ்வொரு ஆத்மாவுடைய வாழ்வுக்காக மகிமைக்காக இருக்கும்படியாக இருக்கிறோம். நிச்சயமாய் கடவுள் நம்முடைய வாழ்வை கண்டவர், மகிழ்ச்சி அளிக்கிறவர். இது வாழ்ந்தாலும் மறைத்தாலும் கடவுளுக்காக என்கிற நிச்சயத்தோடு கூட வாழ்வு என்பது ஒரு முறைதான். வாழ்வு என்பது பிறருடைய நலன்களுக்காக அமைத்துக் கொள்ளுகின்ற ஒரு நிச்சயமாக நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றாலும் கூட நம்முடைய பெயர் உலகம் சொல்லிக்கொண்டே இருக்கும். எனவே அந்த வாழ்விலே நாம் என்னத்தைக்கும் நிலையான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வதற்கு உலகத்திலும் கூட ஒரு கட்டிடமாக நட்சத்திரங்களை விரித்து வாழ்வதற்கு வேண்டிய ஆசை கடவுள் இந்த வாக்கின் மூலமாக வந்து காப்பாதாக. எல்லாருக்கும் மேலான சமாதானம் உங்கள் இருதயங்களை கிறிஸ்து விரைவாக பக்குவப்படுத்தி பலப்படுத்தப்பட்டதாக. கடவுளுடைய திருப்பெயரை நாம் போற்றும்படியாகவும் கடவுளுக்கு நாம் காணிக்க அர்ப்பணிக்கும்படியாகவும் இந்த வேளையிலே 621வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். இந்த வேளை கத்திரத்திற்கு காணிக்கை பெற்றுக்கொள்ளப்படும் 621வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம்.
நாம் கண்களை மூடி ஜெபம் ஏறெடுப்போம். அனைத்து ஆற்றலும் படைத்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதம் நிறைந்த இந்த அருமையான இடைநாள் பொழுதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். உங்களுடைய சமூகம் வந்திருக்கிற நாங்கள் உங்களுடைய பிரசனத்தில் எங்களை நாங்கள் முழுவதுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம் சுவாமி. இந்த வேளையிலும் ஆண்டவரை ஊழியம் செய்யும்படியாக வந்தேன், ஊழியம் கொள்ளும்படியாக அல்ல என்று சொல்லி சொன்னதை போல உங்களின் முதன்மையாக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் கடையனாக இருக்க வேண்டும், அனைவருக்கும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னது போல கர்த்தாவே, இந்த வேளை தாழ்மையாய் எங்களை நாங்கள் உடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவருடைய பிரசனத்திலே ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொருவரும் ஊழியத்தை நிறைவேற்றி வாழ்வதற்கும் எங்கள் குடும்பங்களிலே, உற்சாக உறவுகளிலே, இனஜர பந்துக்களிலே, நாங்கள் வாழும் சபையிலே, எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் நிறைவோடு எங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்ற கற்று உதவி செய்யும்படியாக இருக்கிறோம். நன்மை செய்ய உனக்கு நான் இருக்கிற பொழுது அதை செய்யத்தக்க செய்யாமல் இராதே என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்ல. எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய நான் இருக்கிற பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு நாங்கள் செய்யும்படியாக என்னுடைய வாழ்வும் வழிபாடும் பெரும் நன்மைக்கென்று சொல்லி ஆண்டவரை காணப்பட எங்களுக்கும் கடவுள் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மேலும் போன்ற இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றை விட்டு நாம் கிறிஸ்துவுக்கு இருந்தோம் என்று சொல்லி இதோ ஆண்டவரை இந்த வேளையில் சொல்லியிருக்கிற வாக்கு திட்டங்களுக்காக நன்றி. ஆண்டவரை மேலும் போன்ற எத்தனையோ சாட்சிகள் உமக்குள்ளாய் வாழ்ந்தவர்கள், உமக்கென்று வாழ்ந்தவர்கள். ஆண்டவரை இந்த உலகத்திலே அர்ப்பணித்தவர்கள் நாங்களும் இந்த உலகத்திலே பரிசுத்தமானவர்களாக தூயவர்களாய் ஆண்டவரை காணப்படுவது எங்களுக்கு வேண்டிய ஆசை கொடுக்கும்படியாக நாங்கள் உமக்கு நன்றிகளை படைக்கின்றோம். உங்களுடைய பிரச்சனைகளை கூட எங்களோடு தங்கட்டும். சுயநலம் கடந்து பொதுநலத்தில் நாங்கள் புறப்படுகிற மக்களாய் வாழவும் வளரவும் ஆண்டவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறபடினாலும் நன்றி. தொடர்ந்துபடியே பிரசனத்தில் எங்களை நடத்தி செல்ல வேண்டும் என்று உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். சபை பொறுப்பாளர்களுக்காக வருகிறோம். சபை தலைவருக்காக, உபத்தலைவருக்காக, செயலருக்காக, பொருளருக்காக, இணைப்பொருளருக்காக ஜெபிக்கிறோம். தங்களுடைய பணிகளை தத்தம் திருச்சபையிலே சிறப்போடு செய்ய வேண்டிய ஆற்றலை நம்முடைய மக்களுக்கு தரும்படியே ஜெபிக்கிறோம். என்னையும் ஆண்டவரே இதோ சபை வாழ் மக்களுக்காக, மூப்பர் மன்றத்திற்காக, கோவில் பிள்ளைக்காக, அத்துணை பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். மாதசன் பொறுப்பாளர்கள், இளவர்களே, அந்த மாதசன் ஊழியத்திற்காக அவ்வாறாகவே ஆண்டவரை இவ்வாரம் நடைபெறவிருக்கின்ற பணப்பணிகளை நடைபெறவிருக்கிற நிலையில் வரைவட்ட மாத கூடுகைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டு பிரசனம் கூடவே தங்கட்டும். நீரை பொருட்படுத்த ஆட்சி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் இருக்கிற சந்தேச ஊழியர்களுக்காக, எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இந்த விழுப்புரத்தை சமூகம் சார்ந்த வாழ்கிறவர்கள், இந்த எல்லைகளை கடந்த வெளிநாட்டிலே வாழும் எங்கள் சபை குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். வெளிநாட்டில் தம்முடைய சப்ஸ்கிரிப்ஷன் காணிக்கைகளை கடவுளுக்கு நன்றியோடு படைக்கின்ற நம்முடைய மக்களுடைய வாழ்வில் வாழும் பிரதேசங்களிலே அந்த இடங்களில் உடைய பிள்ளைகளை பாதுகாப்பை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். அதே போலவே இந்த விலங்குகள் குறிப்பாக எங்கள் சபையிலே வாழும் அனைத்து மக்களையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் வந்திருக்கிற சபை விசுவாச குடும்பங்களுக்கு நன்றி. ஒவ்வொரு மக்களையும் கடவுள் விளைவை பொருட்படுத்த ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை இந்த வேளையில் கூட குறிப்பாக இதை பிறந்திருக்கிற குழந்தைக்காக வருகிறோம். கடவுளை ஆசா கோபி தம்பதிகளுடைய வாழ்வை கற்றுக் கொடுத்திருக்கிற அன்பு குழந்தைகளை ஜெபிக்கிறோம். நலம் பெற்று விரைவாக இல்லம் திரும்ப கடவுள் உதவி செய்யும்படியை ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சுத்தமாய் இந்த உலகத்திலே வரவும் கடவுள் கிருபை தந்து என்றாலும் இப்பொழுது காணப்படுகிற இந்த பலவீனங்கள் எல்லாம் மாற்றி கத்த நல்ல விடுதலை பிள்ளைக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அதே போலவே அன்பை கிஷோர்களுக்காக ஜெபிக்கிறோம். கற்றுக் கொடுத்திருக்கிற விடுதலைக்காய் நன்றி. இன்னும் முழுமையான பலத்திற்கு மகனுக்கு தரும்படியை ஜெபிக்கிறோம். இந்த வேலை கூட நடைபெற்று கொண்டிருக்கிற 10th எக்ஸாமினேஷனுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல இன்று ஆரம்பித்திருக்கிற தேர்வுடைய பிள்ளைகள் நல்ல விதமாய் எழுதி நல்ல வெற்றியை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தாரும். அதே போலவே குறிப்பாக நடைபெற்ற எக்ஸாமினேஷனுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வெற்றி வாய்ப்புகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிப்பீராக. அதே போல கல்வி படிக்கிற பிள்ளைகள், தகுதி தேர்வு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அதுபோலவே ஆண்டவரை நிறுவனங்களில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற சபை வாழ் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நிறுவனத்துடைய பணிகளை ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். பணி செய்யும் இடங்களில் பாதுகாப்பை தந்து காத்துக் கொள்வீராக. அரசு துறைகளிலே தனியார் நிறுவனங்களை சுயத்தில் ஈடுபடுகிறவர், பணம் முதலீடு செய்து துறை செய்கிறவர்கள் எல்லோருடைய பணிகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரம் அனைவரோடும் நிறைவாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கடை கொண்டு வந்திருந்தாலும் செல்லுகிற பொழுது நிறைவான ஆசிரியருடைய இல்லங்கள் கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை தாரும்.
வர முடியாதபடிக்கு தடைபட்டிருக்கிற மக்களை கடவுள் நண்பார்த்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவ்வேளை படைத்திருக்கின்ற இந்த இதனால் உலகை காணிக்கிறதா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. எல்லாம் படைத்த கரங்களை காணிக்கும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மக்களது கரங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை போலவே மாதங்கள் படைத்திருக்கின்ற போதக குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். போதக குடும்பத்திற்கு ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இன்னமாக வேணும் கூட ஆண்டவரை தங்கள் தேவைகளுக்காக தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவையை சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் உண்மை நோக்கி மன்றாடு. கடவுளை அனைவருக்கும் சமாதானமான சந்தோஷம் வாழ்கிற நிறைவை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பாதுகாப்பு கிடைத்தாலும் உங்களுடைய பிரசனத்திலே ஆங்கிலிருந்து கடல் செல்கிற பொழுது உங்களுடைய பாதுகாப்போடு கடல் செல்ல உதவி செய்கிறாங்க. அதிகாரிகளுக்கு நாங்கள் 30 நாளை காணவும் எங்களுக்கு ஆண்டு திரும்ப தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா விதமான துதி கனம் மகிமை நாங்கள் பத்தினை படைக்கிறோம். இயேசுவின் இந்த நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனான பிதாவே, ஆமென். ஆண்டவரே நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் யாவரும் இணைந்து இருப்போம். பிதாவே, உம்முடைய நாமம் பிரசித்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்கிறது போல பூமியிலேயும் செய்கிறதாக. அன்று வேண்டிய ஆகாரத்தை எங்கள் எங்களுக்கு தாரும். எங்கள் நாடுகளுக்கு நாம் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சுமப்பட நாமத்தின் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் இல்லை. ஆமென். கடவுளிடமிருந்து இறை ஆசீர்வாதத்தை நாம் அனைவரும் இணைந்து நாம் எழுந்து பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் ஐக்கியமும் உங்கள் அனைவருமே இருப்பதாக. ஆமென். 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 நிறைய பாடலாக நாம் அனைவரும் சேர்ந்து 30வது பாடலிலே முதல் அடியை நாம் பாடி நாம் செல்வோம். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.